தலைக்கேறிய கஞ்சா போதையால் கஞ்சா ஆசாமிகள் செய்த கொடூரம். தினம் தினம் அரங்கேறும் போதை ஆசாமிகளின் அட்டூழியம். சென்னை பாடி பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் மளிகை கடையை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் இரவு 10 மணிக்கு கடை மூட போகும்போது அங்கு போதையில் வந்த 7 இளைஞர்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்கும் பொருள் வேண்டும் என்று கூறி ஒருமையில் பேசியிருக்கின்றனர். அவர்கள் போதையில் இருப்பதை புரிந்து கொண்ட வேல்முருகன் கோபமாக என்ன வேண்டும் என்று கேட்க, அதற்கு அந்த போதை கும்பல் கோபமடைந்து பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து வேல்முருகனை தலையில் வெட்டிய நிலையில் தடுக்க வந்த மனைவியையும் கர்ப்பிணி என்றும் பார்க்காமல் அவர் காதுகளிலும் தோள்பட்டைகளிலும் கத்தியை கொண்டு தாக்கினர். சட்டம் ஒழுங்கு என் கையில தான் இருக்குது என்று சொல்லும் ஐயா ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு? போதை பழக்கத்தையும் சரி புழக்கத்தையும் சரி கொண்டு வந்ததே திமுக காரங்க தானே. தொடர்ந்து நடக்கும் இதுபோல் நிகழ்வால் மக்கள் வெளியில் பயந்து செல்லும் நிலை. இதுதான் திராவிட மாடல் அரசோ ஐயா ஸ்டாலின் அவர்களே? திமுக ஆட்சி கவிழ்வது உறுதி.